உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபேக்ட் இப்போது இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள்லாம் எடுக்கலாம்? எதனால் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உங்கள் உடலில் அதிகமாகுது அப்படின்னா, சில பெண்களுக்கு இடுப்பு வரைக்கும் நார்மலாக இருக்கும். இடுப்புக்கு கீழே அந்த தைஸில் அதிகமான தசைகள் சேர்ந்து சேடல் பேக் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெதுவெதுப்பான தண்ணீரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 2-3 துளி தேன் அதில் கலந்து நம்ம குடிக்கலாம். ஸோ இதுவுமே காலையிலும் மற்றும் இரவு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால். அதுவும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் தாங்க எல்லாருக்குமே, அதாவது ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபேக்ட் ஒரு சிலர் அண்டர் வெயிட்டில் இருந்தாலும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகவே இருக்குது. இப்போது சமீப காலத்தில் பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவல் ஏன் உடலில் அதிகமாகுது, எதனால் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல், ஒரு சிலர் நம்ம லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் இல்லைங்களா, அப்போது டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் நார்மலாக தானே இருக்குது, இந்த எல்டிஎல் மட்டும் ஏன் அதிகமாக இருக்குது, 160, 120, 130 இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே போதே, என்ன காரணத்தினால இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க. இப்போது இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள்லாம் எடுக்கலாம், எதனால் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் உங்கள் உடலில் அதிகமாகுது அப்படின்னா, மெட்டபாலிசம் சரியாக நடக்காததுனாலையும், நம்ம கொழுப்பு சத்து நிறைந்த, அதாவது நம்ம டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறது. உடல் பருமன் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கும்னு இல்லை, ஒரு சிலர் இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, நான்வெஜ் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை நிறைய எடுத்துக்கிறது, நேரம் கடந்து உணவு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களாலும் நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குங்க. இதை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கான உணவுகள் நான் சொல்கிறேன். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, முக்கியமாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்குது, இன்னும் நிறைய பேருக்கு அடிவயிற்று பகுதியில் தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கிறது, தைஸில் வேஸ்ட்டை சுற்றி பெண்கள் நிறைய பேருக்கு இடுப்பு பகுதியில் அதிகமான தசை சேர்ந்த மாதிரி, இது நிறைய பேருக்கு இருக்குங்க. அடிவயிற்று பகுதியில் தொடை பகுதியில் எல்லாமே பார்த்தோம்னா அதிகமான தசைகள் சேர்ந்துருக்கு. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. தைஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில பெண்களுக்கு இடுப்பு வரைக்கும் நார்மலாக இருக்கும், இடுப்புக்கு கீழே அந்த தைஸில் அதிகமான தசைகள் சேர்ந்து சேடல் பேக் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியும் அந்த தொடையோட உள்பக்கம் அதிகமான சதை சேர்ந்துருக்கிறது, சைடில் வேஸ்ட் பகுதியில் இங்கே எல்லாமே அதிகமான கொழுப்புகள் சேர்ந்துருக்கிறதுனால வர பிரச்சனைகள் தான். இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பேட் கொலஸ்ட்ராலை வெளியேற்றுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு நம்ம உணவிலே இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஓமம் நிறைய பேர் வீட்டில் நம்ம இருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த அஜீர்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்க, புளிச்ச ஏப்பம் வருது, சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி கண்டிஷன்லலாம் ஓமம் நம்ம பயன்படுத்துவோம். அதுலேயும் முக்கியமாக ஓம வாட்டர் குழந்தைகளுக்கெல்லாம் இன்னுமே நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஓம வாட்டர் நம்ம பயன்படுத்தும் போதும் டைஜஷன் நல்லா ஆகுங்க. ஆனால் இந்த ஓமத்துக்கு கெட்ட கொழுப்பு, நம்ம உடலில் தேவையில்லாத இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் இருக்குது. அப்போது ஓமம் நம்பர் 1. இதை எப்படிங்க பயன்படுத்தலாம்? பவுடர் பண்ணிக்கணும். ஸோ வெந்நீரில் கலந்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க, ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஒரு 60-70 டேஸ் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும். செகண்ட் நம்ம என்னங்க எடுத்துக்கணும்னா மஞ்சள், டர்மரிக். ஸோ இந்த மஞ்சளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே காலையில் எந்திரிச்சோடனே
எம்டி ஸ்டொமக்கில் வெதுவெதுப்பான தண்ணீரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 2-3 துளி தேன் அதில் கலந்து நம்ம குடிக்கலாம். ஸோ இதுவுமே வாரத்துக்கு 2-3 நாள் ட்ரை பண்ணலாம். இல்லை தினந்தோறும் இதை ட்ரை பண்ணிங்கனாலும் ஒரு 60 நாட்களுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே பெஸ்ட்டு டீடாக்ஸ் மெத்தட், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது. நான் சொல்கிற இந்த சூரணம் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தைராய்டு இருந்தாலும், உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும், இந்த கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கும் இந்த சூரணம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூரணத்தில் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாண்டிக்காய் பொடி. தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைங்க. இந்த திரிஃபலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒன்று தான் இந்த தாண்டிக்காய். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இந்த தாண்டிக்காய் பொடி 100 கிராம், அதே மாதிரி நெல்லிக்காய் பொடி 100 கிராம் எடுத்து வச்சுக்கணும். இதனோட கருஞ்சீரகம் பொடி 50 கிராம், சீரகம் பொடி 50 கிராம், மஞ்சள் 50 கிராம், சிற்றரத்தை 50 கிராம், சுக்கு 50 கிராம். இந்த மூலிகைகள் எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி பொடியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/2 ஸ்பூன் அளவு டெய்லி காலையில் பிஃபோர் ஃபுட், காலை உணவு எடுப்பதற்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து காலையில் குடிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரெகுலராக குடிக்கிறதுனால என்ன மாற்றங்கள் உங்கள் உடலில் நடக்குது? சுகர் லெவலும் குறைய ஆரம்பிக்கும். தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ, அதிகமான உடல் பருமன் இருக்குது, அதே மாதிரி இந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது குறையணுனாலும், எல்டிஎல் லெவல் உங்களுக்கு குறையணுனாலும் ரத்த நாளங்களில் தான் இந்த கொழுப்பு போய் படிஞ்சிருக்குங்க. இதனால தான் நிறைய பேருக்கு அடிக்கடி பால்பிட்டேஷன், நெஞ்சு பகுதியில் ஒரு படபடப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பால்பிட்டேஷன் வர்றது, மூச்சு திணறல் ஏற்படுறது, தடுமாற்றம், திடீர்னு ஒரு தலை சுத்தல் வர்றது, ஹார்ட்லலாம் நம்ம சொல்லியிருப்போம் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஸ்டண்ட் வைக்கணும், இல்லை ஏற்கனவே நீங்கள் ஸ்டண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஹார்ட்டில் வந்து பிளாக்கேஜ் வராமலும், நம்ம இரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமலும், உடலில் அங்கங்கே மசில்ஸில் நமக்கு கொழுப்பு படியாமலும் இருக்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுது. இந்த பொடியை தவறாமல் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைங்க இந்த பொடியெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அசைச்சூரணம், சீரகாதி சூரணம், இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சீரகாதி சூரணம் அதுன்னு சொல்கிறதுலையே இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் பெரும்பாலும் சேர்ந்துருக்கும். இதையுமே காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ காலையிலும் மற்றும் இரவு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க, கெட்ட கொழுப்புகள் கரையும். அதே மாதிரி வாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நடைப்பயிற்சி ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ சரியான ஒரு நடைப்பயிற்சி தினம்தோறும் காலையில் ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணுறது. அதுக்கப்புறம் உணவு முறைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்துக்கோங்க. அதுவும் இரவு நேரத்தில் சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி புதினா, அடிக்கடி உணவில் புதினா சேர்த்துக்கோங்க. நம்ம உடலில் கெட்ட கொழுப்பே கிட்ட வராமல் பார்த்துக்கும். ஸோ இந்த புதினாவை எப்படிங்க பயன்படுத்தலாம்? ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. 5-6 இலைகள் கிடையாது, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் எடுத்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 கிளாஸ் தண்ணீரில் இதை நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணி 1 கிளாஸ் வரட்டும். ஃபில்டர் பண்ணி ஒரு 4-5 துளி எலுமிச்சை சாறு கலந்து இதை குடிங்களேன். ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக இருக்கும்போது கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது டெய்லி ரெகுலராக ஒரு ஹேபிட்டாக கூட இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கோ, நம்ம உடலில் கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கோ இந்த புதினா, கருஞ்சீரகம், சீரகம் டீ நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் கெயின் ஆகிடுச்சு, தொப்பை போட்டுருச்சு, அதுவும் ஆண்கள் நிறைய பேருக்கு நம்ம உட்காந்துட்டே வேலை செய்கிறதுனாலையும் வயிறு பகுதியில் தொப்பை பெரியதாக இருக்கிறது, சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம் இருக்கும். இது சரியாகிறதுக்கும் இந்த டீயை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை தாண்டி இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகளும் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா லவங்காதி சூர்ணம், உடல் வலிகளை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூர்ணம். அதே மாதிரி கெட்ட கொழுப்புகளை கரையிறதுக்கும் இதயம் வந்து நன்றாக செயல்படுவதற்கும் உங்களுக்கு இந்த லவங்காதி சூரணம் பயன்படுது. ரொம்ப பெஸ்ட் மெடிசன். இந்த
இந்த லவங்காதி சூரணம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு 1/2 டீஸ்பூன் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்துக்கோங்க, காலையிலும் இரவும். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கு இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். என்னடா இது பேட் கொலஸ்ட்ரால் இவ்வளோ அதிகமாக இருக்கே, அதுவும் ஸ்பெஷலாக லேடிஸ்க்கு ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ உடல் பருமன் அதிகமாக நமக்கு இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 45 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வலிகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வலிகளோடு சேர்த்து இந்த பேட் கொலஸ்ட்ராலும் நமக்கு கரையணும்னு அந்த மெனோபாஸ் டைமில் அதிகமான பாடி பெயின் இருக்கும். அந்த வலிகளோடு சேர்த்து இந்த பேட் கொலஸ்ட்ராலும் கரையணும்னா இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.